எல்லோருக்கும் வணக்கம். முதற்கண் விநாயகனே போற்றி, ஓம் ஸ்ரீ வராகி அம்மனே போற்றி. நம்ம கோவிலில் தேடி வர்றவங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேடி பார்த்து வந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஜாதகத்தை நல்லபடியாக பலன் சொல்லி, அவங்களுக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் அந்த பரிகாரத்தையும் சொல்லி நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். நம்ம கோவிலுக்கு ஒரே ஒரு இடம் வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஏதாவது என்ன இடைஞ்சல் இருக்குது, என்ன தோஷம் இருக்குது என்னங்கிறதை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரத்தை நம்ம கோவில்லே பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி வந்தவங்கள்ட்ட அதில் ஒரு ஜாதகம், ஒரு ஆணோட ஜாதகம் நம்ம கைக்கு வந்துச்சு. அதில் உதாரண ஜாதகமாக அதை எடுத்து அதில் என்ன நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஜாதகம், அந்த பையன் பிறந்தது பார்த்தீங்கன்னா 18/12/1992 பிறந்திருக்காப்புல. இரவு 2 மணிக்கு பையன் பிறந்திருக்காப்புல. முதல்ல அந்த பையனுடைய ராசி கட்டத்தை பார்த்துருவோம். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணம் பார்த்தீங்கன்னா துலா லக்கணம், ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம். இந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இருக்காங்க, 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்குது, 8ஆம் இடத்துல கேது இருக்குது, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 12ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க. இந்த பையனுக்கு லக்கணம் துலா லக்கணம், ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி, நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். பையன் பிறக்கும் பொழுதே சந்திர தசையில் பிறந்திருக்காப்புல. பையனுக்கு லக்கணம் பார்த்திங்கன்னா வலுவாக இருக்குது. லக்கணம் வலுவாக இருக்குன்னா லக்னாதிபதி 4ல் போய் உட்காந்துருக்காரு. 4ல் போய் உட்காந்துட்டனால அவருக்கு ஆயுள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்ன சுக்கிரன் ஜாயிண்ட் ஆகினதுனால சுக்கிரன் சனிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கனா நல்லா ஆயுள் ஆரோக்கியத்தோட திடகாத்திரமாக இருப்பார். இவருக்கு குரு பார்வையும் வேறு இருக்கிறதுனால பையனுக்கு பார்த்திங்கன்னா ஆயுள் தீர்க்கம் இதெல்லாம் இருக்குது. இந்த பையன் பிறந்தது பார்த்திங்கன்னா சந்திர தசை முடிஞ்சு, செவ்வாய் தசை 7 வருஷம் முடிஞ்சு, ராகு தசையும் 18 வருஷம் முடிஞ்சு. ராகு தசை செவ்வாய் பற்றி கடைசி பற்றியில் தான் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. இவங்க பார்க்கும்பொழுது என்னென்னா, கடைசியில் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே மனைவி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு நாள் மட்டும் இல்லை, இவருக்கு பொருளாதாரம் பாதிச்சிருச்சு. அதனால் குருதசை என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ துலா லக்கணத்துக்கு ரொம்பவுமே ஆகாத ஜென்ம பகை. துலா லக்கணத்துக்கு எப்போதுமே சுக்கிரதசை யோகமான தசைன்னு சொல்கிற மாதிரி, அதே மாதிரி துலா லக்கணத்துக்கு குருதசை சுத்தமாக ஆகாது. ஏன்னு கேட்டால் ஜென்மப்பகை. அந்த குரு பார்த்திங்கன்னா அந்த குரு புத்தி சுய புத்தி நடத்தும் பொழுது அந்த 2.5 வருஷம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் பாடாப்படுத்தப்படும். அதனால தான் அந்த குரு புத்தி நடந்ததால தான் இவங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே இவங்க மனைவியோடு பிரிஞ்சுட்டாங்க. அது மட்டும் மனைவி பிரிஞ்சதுனாலலாம் இவங்க ஜாதகத்தை பார்க்குறதுக்கு வரல. இவங்களுக்கு என்ன பொருளாதாரம் ரொம்ப வீக்னஸ் ஆகி போச்சு. பொருளாதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனுக்கு 10ல் செவ்வாய் இருந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு, அதாவது தாவாத தொழிலில் போய் ஈடுபட வச்சு பொருளாதாரத்தை இழக்க வைக்கும். அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் ஈடுபட்டு பெரிய லாஸு, பணம் காசுலாம் நிறைய இழந்துட்டாப்புல. ஆனால் ஏன்னு இவருக்கு தொழில் விவசாயம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் அந்த செய்யாமல் ஏன் அப்படின்னா இந்த பொருளாதாரத்தை ஏதாவது ஒரு விதத்தில் இழக்க வைக்கணும். அதுதான் அந்த ஜாதத்தோட வேலை. அப்போ குருதசை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பகையாங்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தை குலைச்சி விடணும், தொழிலில் பாதிக்கணும், எல்லா வகையிலையும் பாதிச்சு விட்டுட்டுறோம். இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு கதி இருக்குது. ராகு கதி இருந்துச்சுனாலே என்னன்னா நாகதோஷம்னு சொல்லுவோம். அப்போ ராகுகதி தோஷம் இருக்குது. அந்த தோஷத்துக்காக நம்ம கோயிலில் அந்த ராகுகதி பரிகாரத்தை கலந்துக்கிட்டாங்கன்னா, பஞ்சமிக்கு நம்ம கோவிலில் பஞ்சமி நடக்குது. அதில் அந்த ராகுகேது பரிகாரத்துக்கு பரிகாரத்தையும் பண்ணிக்கிட்டான்னு இந்த யாகத்தில் அந்த யாகம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காசையும் கொடுத்து அவங்க இந்த பண்ணிட்டாங்கன்னா இந்த நாகதோஷம் நிவர்த்தி ஆகிடும். பஞ்சமி அன்னைக்கு தான் 2 பஞ்சமிக்கும் வருது, தேய்பிரியா வளர்பிரியா. அந்த 2 பஞ்சமிக்கும் ஏதோ ஒரு பஞ்சமியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள அந்த நாகதோஷமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல நாக தோஷம் இருக்குது. ராகு இருந்து 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்னென்னா அந்த ராகு தோஷம் நல்லா வேலை செய்யும். அது முடிஞ்சிட்டாலும் கூட இருந்தாலும் கூட அந்த ராகுங்கன்னா அது என்னென்னா ஓரளவுக்காவது அது பாதிக்க தான் செய்யும். ஆனால் அது என்ன இந்த குரு புத்திங்கிறத அது பாதிச்சுக்கிட்டு இருக்குது. 3க்கும் 6ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியமான அந்த குருதசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வச்சாலும் திரும்ப இந்த பையனுக்கு சனி புத்தின்னு ஒன்று வருது அடுத்து. ஏன்னா சனி புத்தி குருதசை சனி புத்தினா அது குரு பார்வையில் இருக்குது. அப்போ அடுத்து கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க, குடும்பத்தில் ஒத்துமை வந்துடும், சந்தோஷம் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி புத்தி வரும் காலத்தில் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் உண்டு. அது எப்படி புத்திரபாக்கியம் உறுதியாக உண்டுன்னா, குரு பார்வை சனிக்கு இருக்குது. 4ஆம் இடத்துல மகரம் வீட்டில் சுக்கிரனோட சனி சம்மந்தப்பட்டு குரு பார்க்குறாரு. குரு பார்த்தாரு அப்படின்னா குரு இந்த கோடி தோஷம் விளக்கம். அப்போ குரு பார்க்கும் பொழுது அந்த சனி நல்லது பண்ணும், முழுக்க நல்லதே பண்ணும். அப்படி பார்க்கும்பொழுது புத்திரபாக்கியம் உறுதியாக உண்டு. இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் போக்குவரத்து பார்த்தோன்னா விவசாயம் தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டதெல்லாம் செஞ்சாங்க. அது இருந்துச்சுன்னா அது நீசமாக இருக்கிறதுனால சரியாக வராது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு தொழில் போக்குவரத்து இருக்கட்டும், அடுத்து வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நல்லா குருதசம் முழுக்கவுமே ரொம்ப ஓஹோன்றமான இல்லை இருக்காது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். மீடியமாக இருந்தாலும் அடுத்து இவருக்கு சனி தசைன்னு ஒன்று வரும். அப்போ தான் இவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்போ இறுதி வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த குரு திசையிலேயே வந்து குருக்கிட்ட தான் தனம் பணம் குடும்பம் இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த குரு திசையிலேயே இவருக்கு வந்து அனைத்தையும் கொடுத்துரும். குரு தனம் பணம் குடும்பம் வாக்கு எல்லாத்தையும் சிறப்பாக கொடுத்துரும். அடுத்து இந்த ஒரு வருஷ காலம் மட்டும்தான் இவருக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அப்படியே அடுத்து வரக்கூடிய புத்திலேருந்து கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பையனுக்கு வந்து இன்னும் வாழ்க்கையில் வந்து எந்த இதையும் வந்து இழக்கிறதுக்கு தான் அடுத்து பெருசாக இருக்காது. இப்போ கடுமையான காலகட்டம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் கடந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்கும் இருக்குது. இரண்டாவது இந்த இவருக்கு வந்து 7 சனியோ 8 சனியோ இது கிடையாது. ஏன்னா கன்னிராசிக்குன்னா இப்போ கொஞ்சம் ஒரு டைம் இப்போ நல்லா தான் இருக்குது. தசாபத்தியம் மட்டும் தான் கோளாறாக இருக்குது ஒழிய மற்றபடி. ஆனால் இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா குருபத்தி மட்டும் கொஞ்சம் வந்து நோய் வம்பு வழக்குங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிச்சுன்னா பொருளாதாரத்தை இழக்க வச்சிருச்சு, அவ்வளோதான் ஒழிய மற்றபடி பெரிய லெவலில் பெரிய இதில் பெரிய கெடுதலாம் ஒன்றும் பண்ணலை. அது பண்ணவும் பண்ணாது. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா கன்னியோட வீட்டில் கொஞ்சம் சோத்துவமாக தான் இருக்கார். அதனால் அது வந்து நல்லது தான் பண்ணும். தேய்பிரையாக இருந்தாலும் இவருக்கு நல்லது பண்ணும். அதனால் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு புத்திலையும் இவருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ரெண்டாவது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருடைய வந்து நம்ம கோவிலுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னாவே அந்த தோஷம்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். அது எவ்வளோ கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் நமக்கு கோவிலில் பரிகார ஸ்தலம்னு ராகுகருக்கு பண்ணுற மாதிரி பஞ்சமி அன்னைக்கு அப்படின்னா பெரிய யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகம் பண்ணும் பொழுது அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னாவே இவங்களுக்கு என்ன கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த யாகத்துக்கு உண்டான சிறிதளவு ஒரு கொஞ்சோடு காசு கொடுத்துட்டு நம்ம அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாம் நிவர்த்தியாகும், எல்லோரும் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக கோவிலுக்கு வாங்க. கோவிலுக்கு வந்துட்டு அந்த ஜாதியம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தடைகள் இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறோம். அது பார்த்து சொல்லிட்டு நான் சரி பண்ணிட்டோம்னா அந்த யாகத்துலேயும் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்க. எல்லோருக்கும் வணக்கம்.